வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்மால் சைஸ் ஃப்ராக் ஒன்று கட் பண்ண போகிறோம். அதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சு, ஷோல்டர் 13 இன்ச்சு, ஜஸ்ட்டு 26 இன்ச்சு, வேஸ்ட்டு 24 இன்ச்சு, ஸ்லீவ்லோட லென்த்து 9 இன்ச்சு, கைக்குழி 13 இன்ச்சு, கை டைட்டு 12 இன்ச்சு, நுனிக்கை அளவு 9 இன்ச்சு. சரி, வாங்க கட் பண்ணுற வீடியோவை பார்க்கலாம். இது வந்து லைனிங்கு. இது நாம் ரெண்டாக மடித்து நாலாக போட்டுக்கலாம். இப்போ நாம் இடுப்புக்கு மேலே உள்ள பார்த்து தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். நம்முடைய ரெடி அளவு என்னென்னா 13 இன்ச்சு. நம்ம கூட ஒரு இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு. அடுத்ததாக இது வந்து ஷோல்டர்லேருந்து இறக்கி ஒரு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இதனுடைய ஜஸ்ட் என்னென்னா 26 இன்ச்சு. அப்போ 4 பங்கு வச்சா 6.5 வரும். கூட ஒரு இன்ச்சு லூஸுக்காக சேர்த்துக்கலாம். 7.5 இன்ச்சு வச்சு கச்சா வேணால் ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கீழையும் ஒரு 7 இன்ச்சு வச்சு கச்சா வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த ரெண்டுலேயும் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே இருந்து ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு ஒரு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதோட டோட்டல் என்னென்னா 13 இன்ச்சு. சரி, ஃபஸ்ட்டு 13 வச்சிடணும். 13 வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்ச்சு குறைக்கலாம். நம்ம கழுத்து இறக்கம் வைக்கிறதுனால அது வந்து விரியும். அதனால் அந்த 1 இன்ச்சை குறைச்சி கரெக்டாக 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதில் வந்து ஒரு வளைவாக ஒரு கோடு போட்டு நமக்கு இதனுடைய கைக்குழி தேவை என்னன்னா 13 இன்ச்சு. இப்போ 6.5 கச்சாவோட சேர்த்து 7 இன்ச்சு வரும். கலந்து பார்த்துக்கலாம். இந்த மார்க்கிங்கில் இருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வரும். இதனுடைய ஜஸ்ட்டு வேஸ்ட் அளவு என்னென்னா 24 இன்ச்சு. அதை 4 பங்கு வச்சா 6, 12, 24. நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த டாட் போடுறதுக்காக கீழே இருந்து மேலே வேணால் ஒரு 3.5 இன்ச்சு. இப்போ நம்ம எல்லா மார்க்கும் போட்டோம். அடுத்ததாக இதை கட் பண்ணிடலாம். அடுத்து ஷோல்டர்,
பேக்கை விட ஃப்ரண்ட்டு கொஞ்சமாக உள்ளார குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஷேப் நல்லாயிருக்கும். இடுப்புக்கு மேலே உள்ள பாகத்தை நாம் கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக இது கீழே உள்ள பாகத்தை கட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இடுப்புக்கு கீழே உள்ள பாகத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இப்படி கிராஸாக எடுத்துக்கலாம். இந்த பீஸை வந்து நாம் வந்து கிராஸாக எடுத்துக்கலாம். இருக்குங்களா? இது கிராஸாக போட்டு ஜஸ்ட்டு அதுக்கடுத்ததாக வேஸ்ட் கிராஸாக எடுத்துட்டு இதை வந்து எல்லாம் இப்படி மடிச்சுக்கணும். இதை மடித்து வச்சு நம்ம அளவு எடுக்கணும். வேஸ்ட்டு வந்து 24 இன்ச். கூட நம்ம வந்து வேணால் ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கலாம். 6, 6.25 கச்சா ஒரு 3/4 இன்ச், ஒரு 7.5 இன்ச்சு வைக்கலாம். கச்சா ஒரு 1.25 இன்ச்சு கூட வைக்கலாம். 7.5 ஒரு 8 இன்ச்சு வைக்கலாம். ஜஸ்ட்டுக்கு கீழே உள்ள பகுதி வந்து 24 இன்ச்சு ரெடி. நம்ம வந்து கூட ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கலாம். ஒரு 27 இன்ச்சு வர மாதிரி. 7 இன்ச்சு 27 இன்ச்சு வர மாதிரின்னா 6, 13, 26, 6.25. இது வந்து நமக்கு தேவையான அளவு. வேணா ஒரு 1.5 இன்ச்சு கட்ட வச்சுக்கலாம். அடுத்ததாக இதனுடைய லென்த்து வந்து 46 இன்ச்சு. நம்ம ஏற்கனவே இதுக்கு மேலே உள்ள பாகத்தை ஒரு 13 இன்ச்சு வெட்டி எடுத்தாச்சு. கச்சாவோட சேர்த்து 14 இன்ச்சு வச்சுருந்தோம். இப்போ அது போக 33 இன்ச்சு வரணும். 33 இன்ச்சில் இது லைனிங் தான். நாம் ஒரு 2 இன்ச்சு குறைச்சி ஒரு 31 இன்ச்சு இருக்கும். இருக்கா? இங்கே கரெக்டாக 31 இன்ச்சு வரணும். அப்படி 31 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ரவுண்டு ஷேப்பில் போவோம். இந்த மாதிரி வரும். இதை வேணால் நம்ம அந்த 31 இன்ச்சில் அப்படி ரவுண்டாக சேவ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு காட்டன் துணி இருந்தால் எடுத்து வாங்க. இந்த தோசைக்கல் சரி இந்த மாதிரி ரவுண்டு சேவ் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக இதில் இருந்து கீழே வர 31 இன்ச்சு நம்ம எங்கேருந்து அளந்தாலும் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு அளந்தாலும் 31 இன்ச்சு,
சென்டரில் இருந்து அளந்தால் 31 இன்ச்சு, இந்த மாதிரி சைடில் இருந்து இங்கே அளந்தால் 31 இன்ச்சு. சரி, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் அந்த மார்க்கு. இந்த மார்க் நேர் வரணும், நம்ம ஒரு போட்டு போட்டுருக்கோம். அடுத்ததா இந்த ரவுண்ட் இருக்குல்ல, ரவுண்டை கட் பண்ணுங்க. ரவுண்டை கட் பண்ணதுக்கு அப்புறமா இது நம்ம இப்போ ஒரு பாகம் தான் வெட்டிருக்கோம், இன்னொரு பாகம் வெட்டணும். அதை நம்ம பிற வெட்டிக்கலாம். இதாக இருக்குல்ல, இதில் ஒரு ஜாயிண்ட் வருது. இதை நாம் இதில் ஒரு ஜாயிண்ட் வருது. அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு துணியை வச்சு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு இன்ச்சு ஏற்றி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பட்டு இது வந்து இடுப்புக்கு கீழே உள்ள பார்ட்டு. இதை நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து இடுப்புக்கு மேலே உள்ள பார்ட்டு, இதையும் கட் பண்ணிட்டோம். அடுத்ததான் ஸ்லீவை கட் பண்ண போகிறோம். இதனுடைய லென்த் வந்து 5 இன்ச்சு. நாம் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச்சு, சேர்த்து ஒரு 6 லைன் இருக்கு. ஒரு 2 இன்ச்சு இருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து துணி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இந்த அளவு வைக்கிறோம். ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு வந்து 9 இன்ச்சு இருந்துச்சு அளவில். டைட் வந்து 6, டைட் புளி வந்து 6.5. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு கச்சா வச்சுக்கிறோம். எண்ணிக்கை வந்து 9, 4.5, ஒரு 1.5 இன்ச்சு கச்சா. இந்த மாதிரி 2 மார்க் பண்ணிக்கணும். அப்புறமா இதை இருந்து இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணணும். சரி, கையை கட் பண்ணிடலாம். சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 2 பக்கம் இறக்கி வைக்கிறோம். ஜஸ்ட்டுக்கு நேரம் உள்ள பார்ட்டு அப்புறம் க்ளீனிங் கட் பண்ணி நம்ம இடுப்புக்கு மேலே உள்ள பார்ட்டை
லைனிங் வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டோம். இது மாதிரி ஓகே. இதை இந்த மாதிரி கிராஸாக மடித்து போட்டுருவோம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ நாம் அடுத்ததாக இந்த இடுப்புக்கு கீழே உள்ள பாகம், இது வந்து லைனிங் அளவு, இதுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிறோம். நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம். சரி, இனி நாம் இதை கட் பண்ணிடுவோம். இதில் சின்னதாக ஒரு ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது. நம்ம அதுக்கு துணி கட் பண்ணி போட்டோம். அதாவது பண்ணா வீதி இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் போட வேண்டிய சூழ்நிலை வராது. இது வந்து துணி குறவுங்கனால ஜாயிண்ட் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு மார்க் பண்ணிடலாம். சரி, நம்ம இப்போ எல்லா பாகத்தையும் கட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரிஜினல், இது வந்து லைனிங், இடுப்புக்கு கீழே உள்ள. இது வந்து இடுப்புக்கு மேலே உள்ள பாகம்.